ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மா புது யூடியூப் சேனல். உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் பிரம்மாண்டமான விஷுவலில் படம் எடுக்கிறதுக்குன்னே ஒரு டேரக்டர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹாலிவுட்டில் ஜேம்ஸ் கேமரான், பாலிவுட்டில் ராஜ்குமார் ஹிரானி, கன்னட சினிமாவுக்கு பிரசாந்த் நீல், தெலுங்கு சினிமாவுக்கு ராஜமௌலி, தமிழ் சினிமாவுக்கு டேரக்டர் சங்கர் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குமே ஒவ்வொரு டேரக்டர்ஸ் இருக்காங்க பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறதுக்குன்னே. ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்களை இயக்கிற டேரக்டர்ஸ் நம்ம இயக்கி அஜித் சாரை வச்சு ஒரு பிரம்மாண்டமான படம் ஒன்று எடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் ரொம்ப நல்லாவே நம்ம இயக்கிய ஃபேன்ஸ்க்கு இருந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த கனவும் ஏக்கமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நனவாகிட்டு வருது நம்ம தல ரசிகர்களுக்கு. டேரக்டர் சங்கர் அவர்கள் இது வரைக்கும் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகியும் ஒரு படம் கூட நம்ம அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணது கிடையாது. ஆரம்பத்தில் இதுக்கான வாய்ப்பு அமைஞ்சும் சூழ்நிலை காரணமாக அந்த வாய்ப்பும் தவறி போச்சு. ஆனால் இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, நம்ம இயக்கியோட 64வது படத்தை டேரக்டர் சங்கர் அவர்கள் தான் இயக்க போறார் அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ 95% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவுக்கு 2000 கோடி படங்களை கொடுத்த டேரக்டர் ராஜமௌலி அவர்கள் நம்ம இயக்கியோட 65வது படத்தை டேரக்ட் பண்ண போறார் அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வள வந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு நியூஸுமே தல ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செம்ம குஷியை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்ட் டயத்தில் இளம் இயக்குநர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துட்டு வர நம்ம இயக்கி திடீர்னு ஏன் பிரம்மாண்ட இயக்குநர்கள் பக்கம் போறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் சுரேஷ் சந்திரா அவர்கள் கிட்ட நம்ம இயக்கிய சொன்ன ஒரு விஷயம் நம்ம காதுகளுக்கு இப்போ வந்து சேர்ந்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம ஏகே இப்போ பைக் ரைடு, கார் ரேசிங் அப்படின்ட்டு அவரோட ப்ரொஃபஷனையே அவர் மாற்றிருந்தாலும் அவருக்கு ஆரம்பத்தில் லைஃப் கொடுத்ததுன்னா அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தான். ஸோ தனக்கு லைஃப் கொடுத்த அந்த தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் தன்னோட அடுத்தடுத்த படங்களுக்கு பிரம்மாண்ட இயக்குநர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு நம்ம ஏகே. இப்போ இருக்க நிறைய ஹீரோஸ் பேன் இண்டியான்னு ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏகே மட்டும் பேன் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ரேஸில் சிங்கிள் ஆளாக களத்தில் இறங்க போகிறாரு. நம்ம ஏகே இந்த மாதிரி பிரம்மாண்ட இயக்குநர்கள் கூட சேர்ந்து ஃபியூச்சரில் படம் பண்ண போகிறத பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.